அப்புறம் நல்லா பள்ளம் தோண்டி போச்சுட்டு கொஞ்சம் மண்ணுங்கெல்லாம் அது மேலே போட்டுட்டு, ஏன்னா திரும்பி அவள் அம்மா போய் அவள் குட்டியை திரும்பி நோண்டி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம். அம்மா அந்த கல் தூக்கி மேலே வைக்கும் போதோட ஒரு மாதிரி எனக்கு மனசே விட்டு போயிடுச்சு. ஆனால் ஆல்ரெடி இது மாதிரி தண்ணி அவள் திரும்பி தோண்டி எடுத்துட்டா ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர். அந்த பயம் தான் எங்களுக்கு திரும்பியும். அந்த பிள்ளையை அவள் விட்டுறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டான். நாளைக்கு இந்த பிள்ளை எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு போச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் இவ கூட வந்து கொஞ்சம் நேரம் ஆறுதலாக எண்ணெய் பிஸ்கெட்டு பால் ப்ரெட் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் சரி போனது போயிட்டேன். அந்த 2 பிள்ளையும் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் நான் நம்ம வீட்டு கேட்டுக்கிட்டே நான் வந்துட்டேன். வந்து பார்த்தா அவள் திரும்பி என்ன பண்ணுறான்னா கொஞ்ச நேரம் இந்த 2 பிள்ளைங்கள விட்டுட்டு கொஞ்சம் நின்று அவள் நோட்டம் ஓட்டுறான். எங்கே நம்ம பிள்ளை எப்படி தேடுறா பாருங்களேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்போ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவள் என்ன யோசிக்கிறான்னா, கடவுளே எனக்கு ஏன் இந்த தாய்மையை கொடுத்து இப்படி என் பிள்ளை நீ பிடிக்கிட்டேன்னு கேட்குறாளா, இல்லை நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு இந்த தண்டனை அப்படி கடவுள்கிட்ட கேட்குறாளா. ஆனால் அவள் ஏதோ யோசிக்கிறாள். அவள் ஏதோ மனசுக்குள்ளே இதுதான் நினச்சிருக்கான். என் பிள்ளையை கொடுத்து இப்படி எனக்கு பிடிங்கிட்டியே, என்ன பாவம் பண்ணேன் அப்படி நினச்சிருப்பாவ. சரி பரவாயில்ல, கடவுள் தான் இந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லணும். நல்லா சொல்லலாம்.